இந்தியாவினுடைய பிரதமராக 2014 முதல் இன்று வரையிலும் பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார். இவர் பதவியேற்றதற்கு பிறகு பல்வேறு சட்டமன்ற தேர்தல்களை இந்தியா சந்தித்திருக்கிறது, நாடாளுமன்ற தேர்தல்களை சந்தித்திருக்கிறது, உள்ளாட்சி தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் பல்வேறு நேரங்களில் இந்தியாவில் நடைபெற்ற தேர்தல்களில் சில சமயங்களில் வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் கடந்த 12 வருடங்களில் சில இடங்கள் நடந்திருக்கு. அப்படி வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் நடைபெற்ற தேர்தல்களில் எல்லாமே மோடியினுடைய கட்சியான பாஜக 99 விழுக்காடு சதவீதம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. நான் சொல்கிறது 11 வருடமாக 3வது முறையாக தொடர்ந்து மோடி அவர்கள் வெற்றி பெற்று வரக்கூடிய அதே சூழலில் வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் தேர்தல்கள் நடைபெறும் போது அங்கெல்லாம் பாஜக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது என்பது நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் இந்திய மக்கள் ஒரு வலுவாக ஒரு குரலை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, வாக்கு எந்திரங்களின் மீது எங்களுக்கு நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது, திரும்பவும் வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது பல காலமாக ஒரு 7 வருடங்களாக மிகப்பெரிய அளவில் மக்கள் எழுப்பி கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வாக்குச்சீட்டுகளின் மூலமாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று கர்நாடக அமைச்சரவை தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு பரிந்துரையை கொடுத்திருக்கிறார்கள். கர்நாடகத்தினுடைய சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய H.K. பாட்டீல் என்று சொல்லக்கூடிய அவர் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு பரிந்துரையை அனுப்பியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தல்களில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு பதிலாக வாக்குச்சீட்டுக்களை பயன்படுத்த கர்நாடக அமைச்சரவை பரிந்துரைத்துள்ளது. மாநில தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கவும் தேவைப்பட்டால் திருத்தவும் அங்கீகாரம் அளித்துள்ளோம். ஏனெனில் மக்களின் நம்பகத்தன்மையை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அழித்துவிட்டது. தேர்தல்களில் பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் வகையில் வாக்குச்சீட்டுகளை மீண்டும் கொண்டு வர பரிந்துரைத்திருக்கிறோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ நான் கேட்கிறேன், சில முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கு தேர்தல் ஆணையமும் பாஜகவும் குற்றவாளி கூண்டில் இருக்கிறார்கள் இல்லையா? ஏன்னா ராகுல் காந்தி முன்னெடுத்த ஓட்சோரி என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை எழுப்பியிருக்கிறது இல்லையா? வாக்குகளை திருடி இருக்கிறார்கள். இந்திய மக்களுடைய வாக்குகளை தொடர்ந்து திருடிதான் பாஜக வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. திருடுவதற்கு தேர்தல் ஆணையம் ஒத்தாசை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது. அடுத்ததாக நான் ஒரு ஹைட்ரஜன் குண்டை ஒன்று போட போகிறேன் இப்படி சொல்லி தொடர்ந்து அவர் பல்வேறு விஷயங்களை செஞ்சிட்ருக்காரு. ஒரு மிகப்பெரிய பயணத்தை முன்னெடுத்திருக்கிறார். அதன் பிறகு ராகுல் காந்தியினுடைய இமேஜ் இந்திய அளவில் எப்படி உயர்ந்திருக்கிறது போல நம்ம பல பதிவுகளில் பார்த்துட்டோம். இப்போது